பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த நாளில் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதே அவருடைய இரக்கம்தான். ஒவ்வொரு நாளையும் துவங்கும்போது ஏசப்பாவோடு நம்ம துவங்கணும், ஏசப்பாவோடே முடிக்கணும், படுக்கைக்கு போகணும். இது ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்களை கேள்விப்படுறோம், பார்க்குறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம். சில காரியங்கள் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் தொடர்ந்து நான் ஒரே வசனத்தை உங்களோடு பேசி கொண்டு வந்தாலும் அதில் ஒவ்வொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு ஏவி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கட்டுண்டவர்கள், ஒரு பாண்டேஜில் நான் இருக்கிறேன் பிரதர், என்னால் வெளியே வரவே முடியல, ஒரு அசுத்தமான எண்ணங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு குடி என்று சொல்லுவோம், அல்லது ஒரு ஒரு செயின் ஸ்மோக், ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட், அது ஒரு பேட் ஹேபிட், அல்லது அடிக்கடி என்னை அறியாமல் பொய் பேசிடுவேன், அது ஒரு பொல்லாத ஒரு குணம். கோபம் வந்துச்சுன்னா டபார்னு என் ஒய்ஃபை போட்டு அடிச்சிருவேன். இப்படி ஏதாயில் ஒன்றில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஏசப்பா நேசிக்கிறேன், சில பொருட்கள் மேலே எனக்கு ஆசை வந்தால் திருடிடுவேன், அது ஒரு கட்டு மாதிரி இருக்கு எனக்கு. இப்படி ஏதாயில் ஒரு கட்டப்பட்டிருக்கீங்களா? அல்லது நீண்ட காலமாக கடன், கஷ்டம், எப்போ பார்த்தாலும் வீட்டில் சமாதானமே இல்லை, இதில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறது போல் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேசுகிற என்ன நீங்கள் மறந்துடுங்க. ஒரே வார்த்தை, ஜிபிஎஸ் ப்ளஸ் பண்ணுங்கள், ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அது போதும். ஆனால் அந்த வார்த்தை பாருங்க, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிறதுக்காக தான் அபிஷேகம். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கட்டவிழ்த்தலை, அவங்க கட்டவிழ்த்து விடுவா எப்படின்னு ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு முறை ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு போன போது அங்கு 18 வருஷமா ஒரு கூனியான ஒரு அம்மாவை ஆண்டவர் பார்க்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், 18 வருஷமாய் இவளை சத்ரு கட்டி வைத்திருக்கிறான். அதனால அந்த அம்மாவால் நிமிர முடியல. எல்லாரும் நினச்சிட்டாங்க, என்ன நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு முதுகெலும்பு சரியில்லைன்னு. விஷயம் என்னன்னா, அதில் ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. அதனால இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாம இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சு ஐசையா சாப்டர் 61:1 கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுகிற தெய்வமே, என் கட்டுகளெல்லாம் நீங்க அவிழ்க்க போறீங்களே, நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனையிலே உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்காங்களோ, பிசாசின் போராட்டம், பில்லி சூனியம், இந்த குடும்பம் தழைக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாது, அடுத்த சந்ததி வரக்கூடாது, இப்படி ஏதாயிலும் போராட்டங்களோடு உடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம், கட்டவிழ்த்தலை சொல்லுகிறோம். ஆண்டவரே சொல்லுகிறேன் அப்பா, ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட ஆரம்பித்து விட்டது. சரியா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா என்னோட கூட தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் நாங்கள் பதில் அனுப்புவோம், ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் பதில் அனுப்புவோம், தமிழ் தெரிஞ்சு தமிழில் பதில் அனுப்புவோம். ஓகே, ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும், தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் இமெயில் மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். gpsrobinson@hotmail.com அந்த இமெயிலோடு தொடர்பு கொண்டீங்கன்னா
அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.